சிவகங்கையில் கடந்த ஆண்டு இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனம் தற்போது காவல் நிலையத்திலிருந்து திருடு போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாக்கியராஜ் என்பவரது மகன் ராஜேஷ். இவர் கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் வெளியூர் செல்வதற்காக நண்பர்களுடன் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிவகங்கை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் தனிப்படை போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் பேரில் இந்த வழக்கில் தொடர்புடைய 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட அந்த இருசக்கர வாகனம் தற்போது மர்ம நபரால் திருடி செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார்.